பொள்ளாச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கோவை பேரூர் பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ரவீந்திரன். விவரம். வணக்கம். வருகின்ற 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் பாத்தீங்கன்னா ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து தற்போது பாத்தீங்கன்னா இன்று பேரூர் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட மாதம்பட்டி, காலம்பாளையம், பச்சாபாளையம், பேரூர் செட்டிபாளையம், பேரூர் 2ஆம் நம்பர் பேருந்து நிலையம், ஆலமர பஸ் நிறுத்தம் போன்ற பகுதிகள் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்களை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் அதிமுக தலைமை நிலை செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி அவர்கள் பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக பேரூர் தொகுதிக்கு பரப்புரை மேற்கொள்ள வந்த எஸ்.பி. வேலுமணி மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளருக்கு ஆராய்ச்சி எடுத்து மக்கள் வரவேற்றனர். பின்னர் மக்களிடம் பேசிய எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தற்போது உள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வித வளர்ச்சியும் கொண்டு வரவில்லை. மாநிலத்தில் இதற்கு முன்னர் அதிமுக ஆட்சியின் போது எண்ணற்ற திட்டங்கள் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் முழுவதும் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி 5 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டது. எண்ணற்ற திட்டங்கள், பாலங்கள், சாலைகள் விரிவாக்கம், அத்திக்கர வேங்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் போன்ற பல திட்டங்கள் மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்பட்டது. அதே போல சுல்லக்காமுத்தூர் ஆலங்குளை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கொண்டு வரப்பட்டது. இருக்கின்ற சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டது எல்லாம் அம்மாவின் பொற்கால ஆட்சியில் தான். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் எந்த திட்டங்களும் தீட்டப்படவில்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருகின்றனர். தற்போது தேர்தல் நேரத்தில் மட்டும் தற்போது உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டு கேட்க மக்களிடம் வந்து கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.